கல்விக் கொள்கை பற்றி குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள். ஐக்கிய குஜரால் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மரியாதைக்கு தேவகடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்களே, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல? ஏன் திமுக கவனம் செலுத்தல? அப்பொழுது மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டாந்துருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை, மாணவரை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு